போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க இளைய தலைமுறையினர் கைகோர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு அரசு பள்ளி மாணவன் ஒருவன் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகமது சுஹைப் என்ற அந்த 7ஆம் வகுப்பு மாணவன் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். அவர் தனது உரையில் அனைத்து மதங்களின் தத்துவங்களையும் போதை ஒழிப்புடன் ஒப்பிட்டு மிகவும் முதிர்ச்சியோடு பேசியுள்ளார். இந்து தர்மம் குறித்து பேசுகையில், அன்பே சிவம், தீயதை ஒழிப்பதே தர்மம், நமது உடலையும் மனதையும் தூய்மையாக வைப்பதே உண்மையான பக்தி என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய நெறிகள் குறித்து பேசுகையில், மதுவும் போதையும் மனித குலத்தின் பகையவன் என்றது இஸ்லாம், எனவே போதையை தவிர்த்து நேர்வழியில் நடப்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். கிறிஸ்துவ போதனைகள் குறித்து பேசுகையில், நமது உடல் இறைவன் வாழும் ஆலயம், போதை என்னும் இருளை நீக்கி நல்வாழ்வு எனும் ஒளியை நோக்கி பயணிப்போம் என்று மிக அழகாக விவரித்துள்ளார். மதங்கள் வேறானாலும் மனிதநேயம் ஒன்றுதான் என்பதை வலியுறுத்திய அந்த மாணவன், போதையின் பிடியிலிருந்து இளைய தலைமுறையை மீட்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளார். வாருங்கள் ஒன்றிணைவோம், போதைப் பொருட்கள் இல்லாத புதிய தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற அந்த சிறுவனின் எழுச்சிமிகு வரிகள் பார்ப்பவர்கள் நெஞ்சங்களை சிந்திக்கும் வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. வணக்கம், பல்சமய நல்லுரைக்கம். என் பேர் முகமது சுஹைப். நான் 7th படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பகிர்கிறேன். அன்பே சிவம், தீயதை ஒழிப்பது தர்மம், நாம் உடலையும் மனதையும் தூய்மையாக வைப்பது உண்மையான பக்தி, மதுவும் போதையும் மனித குலத்தின் பகைவன் என்கிறது இஸ்லாம், போதையை தவிர்த்து நேர்வழியில் நடப்போம், நாம் உடல் இறைவன் வாழும் ஆலயம், போதை என்னும் இருளை நீக்கி நல்வாழ்வு என்னும் ஒளியை நோக்கி பயணிப்போம். மதங்கள் வேறானாலும் மனித நேயம் ஒன்றுதான். நாம் இளைய தலைமுறையை போதையின் பிடியிலிருந்து மீட்போம். வாருங்கள் ஒன்றிணைவோம், போதைப் பொருட்கள் இல்லாத புதிய தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.